மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரமான முதல் கடவுள் பிறந்த விநாயகர் பிறந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், பிறகு வரக்கூடிய விஷ்ணு பிறந்த நட்சத்திரமான விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய வசுக்கள் பிறந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம். மார்கழி மாதம் பிறக்கப்பட்டது. மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 294 டிகிரி மகர ராசியில் தனுசு லக்னத்தில் தானங்க இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மகர ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 4வது பாவகத்தில் குரு பகவான் இருந்ததும் இருக்கிறதும், 2வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறது, இது நமக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை. உழைப்பு மட்டுமே இருக்குதே தவிர உயர்வு இல்லாமல் இருக்கிறீங்க. வளர்ச்சி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு தான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறார். அப்போது யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுபஸ்தானத்தை கெடுக்கும். எல்லாருக்கும் ஒரு முறை முயற்சி பண்ணி நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கே 9 முறை முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு பின்னாடி பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரமும் சரி உழைப்பு மட்டும்தான் இருக்குதே தவிர உயர்வில்லாத அளவுக்கு சூழ்நிலைகள் நிறையா மகர ராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. அப்போது வர 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி தகிரியஸ்தானாதிபதி 4வது பாவகத்தில் இருந்து வக்கர நிலைகளில் இருந்ததால் பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 11வது பாவகத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு நல்லது. சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியாக இருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு, நல்லது. மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை தாமதமாக இருந்த அந்த செயலெல்லாம் நடக்கிறதுக்கும், இந்த நாளுக்காக இந்த தருணத்துக்காக தான் இத்தனை நாள் நம்ம காத்திருந்தோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரப்போகுது. மார்கழி 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இது எல்லாமே நல்லது. அப்போ மார்கழி மாதம் 15 தேதிக்கு மேற்கொண்டு ஒரு சில நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். மண்மனை வாங்கிறதுல தடைகள் இருக்குது அப்படின்னு தடைகள் நீங்கும். அதுபோக மகர ராசி நண்பர்களுடைய, அதாவது மகர ராசியில் பெண்கள் பிறந்து இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு திருமண தடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்குதுங்க. படிச்சிருக்கேன், படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கொடுக்காம இருக்குது அப்படின்ட்டு பெண்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் மகர ராசி பெண்களுக்கு 15 தேதிக்கு மேற்கொண்டு மார்கழி மாதம் 15 தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் சூரிய பகவான் 8 வருவார் இல்லைங்களா? சூரிய பகவான் மகர ராசிக்கு 12வது பாவகமான தனுசு ராசியில் முழுமையாக ஒரு மாதம் இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம். அப்போது செவ்வாயும் சேர்ந்திருப்பார் மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி 29 தேதி வரை. அப்போ நமக்கு சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்கும். அதுக்கு முன்னாடியே புதனாதித்ய யோகம் கொடுக்குது மார்கழி மாதம் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வரைக்கும்.
6வது பாவகத்துக்கு அதிபதி மகர ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் 12வது பாவகத்தில் இருக்கிறது அதிர்ஷ்டம். மன அழுத்தம் குறையும், மன ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், மன ரீதியாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நாளில் தான். மார்கழி 1லேருந்தே நல்லாயிருக்கும். இந்த மார்கழி இன்றைக்கி 2 ஆகி போச்சு. ஒரு சில மகர ராசி நண்பர்களுக்கு நல்லாவே மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அதுபோக வெளிநாடு தொடர்புள்ள வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அல்லது வெளிநாடு போகலான்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா, இது வரைக்கும் மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த தருணத்தில் மார்கழி மாதம் அந்த 11 தேதிக்குள்ளார, மார்கழி 11ன்றதை விட 12 தேதிக்குள்ளார கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தருணம், ஒரே ஒரு நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக இருக்கும். மார்கழி மாதம் 11ஆம் தேதி. அப்படி என்ன சார் மார்கழி 11ஆம் தேதி எங்களுக்கு லாபகரமாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 6வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் மறைஞ்சி குரு பகவானுடைய பார்வை வாங்கி 6வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேருவார். இந்த ஒரு நாள், ஒரே ஒரு நாள், மார்கழி மாதம் 11ஆம் தேதி. அந்த 11ஆம் தேதி காலையில் ஆரம்பிக்கிறது, காலையில் 8:30க்கு ஆரம்பிக்கிறது. 12ஆம் தேதி பகலில் 12:30 மணி வரைக்கும் இந்த யோகம் இருக்கும். 3 யோகம் கிட்டத்தட்ட புதனாதித்ய யோகம், சூரியமங்கல யோகம், அதுபோக தனுசு ராசியாதிபதி 12 குடையவர் 4வது பாவகத்தில், 4வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் இந்த கிரக பரிவர்த்தனை இதெல்லாம் என்ன செய்யும்னா, வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்குது சார், அதாவது வேலை இல்லாமல் இருக்குது சார் அப்படின்ற நண்பர்களுக்கும், வாழ்க்கையே அமையாமல் இருக்குதுங்க, திருமண தடைகள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் இது உகந்த நேரம். இந்த 1.5 நாள், ஒரு நாளுன்றதை விட 1.5 நாள், கிட்டத்தட்ட 1.25 நாள்னு வச்சுக்கோங்க. இந்த 1.25 நாளில் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு மெராக்கல், ஒரு அதிசயம் நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு உங்களுடைய ஜாதகம் உறுதுணையாக இருக்கணுங்க. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி ஏதாவது பாதகமாக இருந்தாலும் பலன் தாமதமாக கொடுக்குமே தவிர, கொடுக்குற பலன் கொடுக்குறது தான். கொடுக்குற பலன் கொடுக்காமல் போகாது, தாமதமாக கொடுக்கும், அம்பிட்டு தான். மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதம். அதுபோக ஒரு மாத பலன்கள் நம்ம சொல்கிறோம்னா, கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி சூரிய பகவான் தான் மாத கிரகம். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, யாருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதுக்கேற்ப மாதிரி தான் பலன்கள் கொடுக்கும். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கேது பகவானுடைய நட்சத்திரமான, ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறாரு. மூல நட்சத்திராதிபதி கேது மகர ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கார். 10வது பாவகத்தில் இருந்து தொழிலில் சங்கடங்கள் பண்ணிகிட்டு இருந்தவர் 9வது பாவகத்தில் இருக்கிறது நல்லது. அப்போ கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் ஏறும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுபோக சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் யாருங்க? மகர ராசி அதிபதி சனி பகவானுக்கு மிகப்பெரிய நெருங்கிய நண்பன் அல்லவா? அப்போது சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஏறும்போது, போராட நட்சத்திரத்தில் வரும் பொழுது சனி பகவானுடைய பார்வை சுக்கிரன் மேலப்படும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கார். உங்கள் ராசி அதிபதி மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 10வது பார்வையாக சுக்கிரனை பார்ப்பார். அந்த நேரத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னா, மகர ராசி நண்பர்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் சார், படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை படிக்கிறதுக்கு காசு பணம் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் மூலியமாக படிக்கக்கூடிய படிப்புக்கு உதவிகரம் கிடைக்கும். படித்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னா, இந்த தருணத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். இந்த நிமிஷம் நீங்கள் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளார இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதையும் எதிர்பார்த்து பண்ணுறது இல்லைங்க.
எதிர்பாராததை கொடுக்கறது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி வேறு எதுவும் கிடையாது. அப்போது இது நடக்கணும்னு விதி இருந்தால் அது மாறவா போகுது? சூரிய பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஏறும் பொழுது சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10 குடையர் அல்லவா, தொழில் ஸ்தானாதிபதி. இந்த நேரத்தில், அதாவது மார்கழி மாதம் 13 தேதியிலிருந்து மார்கழி மாதம் 26 தேதி வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். இந்த தருணத்தில் ஒரு சில நண்பர்கள் தொழிலதிபராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சார், என்ன சார் சொல்கிறீங்க, 13 நாளில் தொழிலதிபர் ஆகிட முடியுமா? அப்படி இல்லையே. இந்த 13 நாளில் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு நண்பர், அதாவது மகர ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் தொழிலதிபராக வர்றதுக்கான ஒரு பாதையை இப்போ உருவாக்கி கொடுக்கும்னு சொன்னேன். இப்போது ஒரு கல்யாணத்துக்கு நல்ல நேரம் பார்க்குறோம், வீடு வாசல் கட்டுறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு நல்ல நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, அந்த செயல் செய்கிறதுக்கு தான் நல்ல நேரம் பார்க்குறோம். அந்த மாதிரி மகர ராசி நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் பின் வாழ்க்கையில் தொழிலதிபராக அவங்க வர்றதுக்கான பாதையை இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு ஆதாரம் என்ன? சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏறுறது ஒரு புறமாக இருந்தாலும் சுக்கிர பகவானை உங்கள் ராசிநாதன் பார்க்குறாரு. அப்பேற்பட்ட சுக்கிர பகவானே அந்த தருணத்தில் யாருடைய சாரம் வாங்கியிருப்பார்னா குருவுடைய சாரம் வாங்கியிருப்பார். விசாக நட்சத்திரம் 4வது பாதத்தில், பிறகு அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம்னா மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லலாம். அதுபோக சனி பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து சனி பகவானுடைய பார்வை வாங்கக்கூடியவர் சுக்கிரன். இது எல்லாமே நம்ம கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் மகர ராசி நண்பர்களுக்கு மார்கழி மாதத்தில் மாற்றங்கள் வர்றது உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அனுபவிச்சுக்கோங்க. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு ஆராய்ஞ்சிருக்கிறேன்றதை அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன், திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.